தெரியாமல் கூட இந்த நேரத்தில் கோவிலுக்குள் நுழையாதீர்கள். ஒரு முறை ஒரு கோவிலின் பூசாரி இரவில் கோவிலின் கதவை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றார். மறுநாள் பூசாரி அதிகாலையில் வந்து சத்தம் போடாமல் கோவில் கதவை திறந்தார். அங்கு சிவலிங்கத்திற்கு அருகில் ஒரு பெரிய பாம்பு பூசாரியின் கால்களை சுற்றி வட்டமிட்டது. பூசாரி என்ன செய்வது என்று தெரியாமல் பதட்டமடைந்து சிவனை நோக்கி வேண்டினார். பின்னர் பாம்பு பூசாரியை விடுவித்தது. உடனடியாக பூசாரி விரைவாக வெளியே வந்து பாம்பை வணங்கினார். உடனடியாக பாம்பு சிவலிங்கத்தை பின்தொடர்ந்தது. பூசாரி மனதை தைரியப்படுத்திக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தார். அப்போதுதான் பாம்பின் வடிவில் வந்தது சிவபெருமான் தான் என்பதை பூசாரி உணர்ந்தார். அதனால்தான் சிவன் கோவிலின் கதவு திறக்கப்படும்போது சங்குகளை ஊதி மந்திரங்களை ஓதி மந்திரங்களை உச்சரித்த பிறகு அவர் கதவை 3 முறை தட்டி திறப்பார்கள். ஏனென்றால் சிவபெருமான் எந்த வடிவத்திலும் உள்ளே இருப்பார். சிவனின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.